வெண்பாவை தப்பான வழியில அடையணும்னு முடிவு பண்ண வினித் அதுக்குண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சான். முதல்ல அவன் அஞ்சலி கிட்ட பேசினான். அஞ்சலி, நீயே திடீர்னு இப்படி மாறிட்டேன்னு எனக்கு தெரியல. இப்போ உனக்கு என்ன? நான் வெண்பாவை விட்டு ஒதுங்கி உன்கிட்ட வரணும், அவ்வளோதான விஷயம். சரி, நான் வெண்பா கிட்ட இதை பற்றி பக்குவமாக பேசி என்னோட வாழ்க்கையிலிருந்து அவளை விலக்கி வைக்கிறேன். உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ உனக்கு சந்தோஷமா என்று கேட்டான் வினித். அதை கேட்ட அஞ்சலி வினித்தை நம்பாம அவனை சந்தேகமா பார்த்தா. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்று முட்டாள் இல்லை வினித். உனக்கு இப்போ வெண்பாவை வர வர எவ்வளவு பிடிக்குதுன்னு நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். அவளுக்காகவே நீ வாழ்ற, கனவுலையே மிதக்கிற மாதிரி இருக்க. நீ என்ன லவ் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை என்று வினித் கிட்ட சொன்னான். அவ சொல்றத வினித்தும் யோசிச்சுதான் பார்த்தான். ஆமா, அவ சொல்றது என்னமோ முற்றிலும் உண்மை. அஞ்சலியை காதலிச்சப்போ ஏதோ கொஞ்சம் ஜாலியா இருந்தது. ஆனா வெண்பா கிட்ட பழக பழக அவனுடைய தாய்மை அவன் உணர்வுகளை உண்மையான காதலா மாத்தி இருந்தது. அதை உணர்ந்தான் வினித். ஆனா இப்போ இதை பத்தி அஞ்சலி கிட்ட சொல்லி அவளுடைய கோவத்தை இன்னும் அதிகப்படுத்த அவன் விரும்பல. அதனால இங்க பாரு அஞ்சலி, நீ சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா வெண்பாவை விட்டு பிரிஞ்சு வரும்போது கெட்ட பேரோட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலன்னு வெண்பா கிட்ட போய் சொல்லி அவளை என்னோட வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறேன், போதுமா? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு என்றான் வினித். அதை கேட்ட அஞ்சலி மறுபடியும் வினித்தை நம்பாம பார்த்தா. உடனே வினித் அவளுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். இங்க பாரு அஞ்சலி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டூர்ல இப்ப எந்த பிரச்சனையும் பண்ணாத. நீ என்கிட்ட நெருங்கி பழக பழக வெண்பா அதை பார்த்து அங்கங்க நின்று அழுதுகிட்டே இருக்கா. அது யாருக்காவது தெரிஞ்சா நம்ம காலேஜில் கடைசி வருஷம் படிக்கிறோம், நம்ம பேரே கெட்டுப்படும். அதை மறந்துடாத என்று கூறினான் வினித். அஞ்சலியும் வினித் சொல்றத யோசிச்சா. ஆமா, என்னதான் அவ பணத்துக்காக ஆசைப்படுற பொண்ணா இருந்தாலும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் வேற. தன்னுடைய வாழ்க்கையை படிப்பால மட்டும்தான் நல்லா வச்சுக்க முடியும்னு நம்புறவ அஞ்சலி. அந்த ஒரு காரணத்துக்காகவே வினித் கிட்ட இப்போ நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணான். சரி வினித், கடைசியா இப்போ உன் பேச்சு கேட்குறேன். இந்த டூர் முடியறதுக்குள்ள வெண்பா கிட்ட இருந்து நீ விலகி என்கிட்ட வந்துடணும், புரிஞ்சுதா என்று கேட்டாள். அவகிட்ட மௌனமா சரின்னு தலையாசிச்சான் வினித். அதுக்கப்புறம் வந்த நாள்ல அஞ்சலி வினித்தை பின்தொடர்றத நிறுத்திக்கிட்டா. அதுல கொஞ்சம் சமாதானமான வெண்பா மறுபடியும் வினித் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சா. என்ன, உங்க அட்டைப்பூச்சி உங்களை விட்டுடுச்சா என்று கிண்டலா கேட்ட வெண்பாவை இழுத்து தன்னோட தோளோட அணைச்சுக்கிட்டான் வினித். ஹேய், நான் தான் சொன்னேன்ல வெண்பா, அவளை நான் காதலிக்கவே இல்லை, உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன். அவகிட்ட புத்தி சொல்லி அவளை என்கிட்ட இருந்து விலகி நிற்க சொல்லியிருக்கேன். உனக்கு இது போதுமா என்றான். வினித்துக்கு பதில் கொடுக்க அவனை அழகா அணைச்சுக்கிட்டா வெண்பா. சாரி வினித், எனக்கு உங்களை எழுந்துருவோமோன்னு பயமா இருந்தது, அதனாலதான் இப்படி சண்டை போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்றாள். அவளுடைய நெற்றியில அழகான ஒரு முத்தத்தை பதிச்சான் வினித். ஐயோ வெண்பா, எனக்கே உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு இப்பதான் புரியுது. உன்னை எழுந்துருவேன்னு எவ்வளவு பதட்டமா இருக்கு தெரியுமா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்று மனசுல நினைச்சுவேன் அவளை அன்போடு அணைச்சுக்கிட்டான். இந்த காதல் தங்கிட்ட எப்பவுமே நிலைச்சிருக்கணும், அதுக்காக எந்த எல்லைக்கும் போக நான் தயாரா இருக்கேன்னு மனசுல முடிவு போனான் வினித். வெண்பாவை சமாதானப்படுத்தி ரெசார்ட்டுக்கு அனுப்பி வச்சான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல தூக்க மாத்திரையை வாங்கி தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் நேரா வசுந்தராவை பார்க்க போனான். வசுந்தரா, நீ அன்னைக்கு சொன்னது மாதிரி நான் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மெடிக்கல் ஷாப்ல 2 தூக்க மாத்திரையும் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்றது என்று கேட்டான். கொஞ்ச நேரம் மௌனமா யோசிச்ச வசுந்தரா, சரி நான் இதுக்கு ஒரு பிளான் சொல்றேன். இன்னைக்கு நைட்டு நம்ம இங்க தங்க போற ஹோட்டல்ல கடைசி நாள் இது. எல்லாரும் நைட் ஃபயர் பார்ட்டின்னு ரிசர்ட்டுக்கு வெளியில ஆட்டமும் பாட்டமுமா இருப்பாங்க. அந்த சமயத்துல வெண்பாவோட கூல்ட்ரிங்க்ஸ்ல நானே அந்த தூக்க மாத்திரையை கலந்து விடுறேன். அவ சாப்பிட்டதும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அந்த சமயத்துல வெண்பாவை கூப்பிட்டுட்டு நாங்க தங்கி இருக்கிற அறைக்கு வெண்பாவை நீங்க கூட்டிட்டு போய்க்கோங்க என்றவள் கிட்ட. அப்போ உங்கூட தங்கின அந்த சிவன்யா என்று கேட்ட வினித் கிட்ட. சிவன்யாவும் நானும் அந்த ரூமுக்கு கொஞ்ச நேரத்துக்கு வராம இருக்கும். சிவன்யாவை நான் பாத்துக்கிறேன். உங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா
நீங்கள் அவளை விட்டுட்டு வெளியில் போயிடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்புறமா நான் சிவன்யாவை கூப்பிட்டுட்டு எங்கள் ரூமுக்கு வந்துடுறேன் என்றாள் வசுந்தரா. டூரில் 3 பேர் தங்கருக்கு ஒரு அறை அப்படின்னு எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த அறையில தான் சிவன்யா, வெண்பா, வசுந்தரா தங்கியிருந்தாங்க. என்னதான் 3 பேரும் ஒரே அறையில் தங்கியிருந்தாலும் சிவன்யாவும் வெண்பாவும் சரியா பேசிக்கொள்ளவே மாட்டாங்க. சிவன்யா வெண்பா கிட்ட கெஞ்சி கெஞ்சி அழுத்து போனதுனால அவ வேலையுண்டு அவனுண்டுன்னு அங்கேயும் ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா சிவன்யா. அதிகமா வெளியில சுத்தி பார்க்கவும் வரமாட்டா. இது கடைசி இரவுங்கிறனால வசுந்தரா சிவன்யாவை ரொம்பவுமே வற்புறுத்தி ஃபயர் பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனான். வசுந்தரா சொன்னது போல இரவு பார்ட்டி தொடங்கியதும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெண்பாவோட கூல்ட்ரிங்க்ஸ்ல தூக்க மாத்திரை ஒன்ன கலந்து கொடுத்தா. அதை குடிச்ச வெண்பாவுக்கு ரொம்ப தூக்கம் வர அதை சமாளிக்கவே முடியாம ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா. அதே நேரம் வெண்ணித்தும் அவ பக்கத்துல வந்து உட்கார தான் ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் உட்கார்ந்துருக்கோங்கிற நினைவுல வெண்பா தூங்கி வினித்தோட மார்பில சாஞ்சா. அதை கண்ட வசுந்தரா கஞ்சாடை செய்ய வெண்பாவை அழைச்சிக்கிட்டு வசுந்தரா தங்கியிருந்த அந்த அறைக்கு அவளை கூட்டிட்டு போனான் வினித். அதன் பிறகு இரவு வெகு நேரம் கழிச்சு வெண்பாவை உடலளவு தனக்கு சொந்தமாக்கிட்டு கொண்டவன் அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். வந்ததும் வசுந்தராவுக்கு கூப்பிட்டு வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல அவளும் சிவன்யாவை கூப்பிட்டுட்டு வசுந்தரா எதுவும் தெரியாத மாதிரி அவங்களோட அறைக்கு வந்து தூங்கினான். விடியற் காலையில கண்ணு விழிச்ச வெண்பாவுக்கு தான் உடல்ல ஏதோ ஒரு மாற்றம் தெரிவது போல தோணுச்சு. அடிவயிறெல்லாம் ரொம்ப வலிச்சுது. நேற்று இரவு என்ன நடந்ததுன்னு மூளையை கசக்கி யோசிச்சா. அவளுக்கு இப்போ ஞாபகம் வந்தது. வினித்து தன்னோட அறையில இருந்தது நினைவு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்ததும் புரிஞ்சுது. அதை தெரிஞ்சப்போ வெண்பாவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் மறுபக்கம் ரொம்ப பயமாகவும் இருந்தது. ஆனாலும் வினித் தன்னை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கையில எழுந்து சீக்கிரமா குளிச்சுட்டு வினித்தை பார்க்க போனான். அப்போ எல்லாருமே டூர் முடிஞ்சு மறுபடியும் ஊருக்கு போற அவசரத்துல இருந்தாங்க. அப்போ வினித்தை தனியா கூப்பிட்டு இரவில் நடந்த விஷயத்த பத்தி தெளிவுபடுத்திக்கிட்டா. அவனை தேடி போனான். அப்போ அங்க வெண்பாவை எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருந்தான் வினித். வெண்பாவை பார்த்ததும் அவ பக்கத்துல ஓடி வந்தவன் அவனுடைய கன்னங்களை அன்பா பிடிச்சுப்படி, வெண்பா, நேத்து நடந்து போச்சு, என்னை மன்னிச்சுடு. ஆனா என் வாழ்க்கையில மனைவின்னு யாராவது ஒருத்தி வந்தா அது நீ மட்டும்தான். என்னை நம்புற இல்லையா என்று கேட்டான் வினித். அவ கேட்க வந்த கேள்விக்கு விடையே கிடைச்சு விட்ட சந்தோஷத்துல வெண்பா வினித்த ஆற தழுவிக்கிட்டா. என்ன நீங்க கைவிட மாட்டீங்களே என்று கேட்டவகிட்ட, லூசு, நீ என்ன விடாம இருந்தா எனக்கு அதுவே சந்தோஷம் என்றவன் வெண்பாவை ரொம்பவுமே சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சான். கல்லூரியில எல்லாருமே கடைசி ஆண்டு தேர்வும் நல்லா எழுதி முடிச்சாங்க. ஹாஸ்டல்ல எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு செல்ல கிளம்பிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வினித்தை பார்க்க வெண்பா அவனுடைய வகுப்புக்கே போனான். ஆனா வினித் அங்க இல்லை. ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா ஹெச்ஓடியை பார்க்க போயிருக்கிறதா அவனுடைய நண்பர்கள் சொல்ல மறுபடியும் அவளுடைய அறைக்கு கவலையா வந்தா. அப்படி வந்து பார்க்கும்போது அங்க சிவன்யா தன்னோட பொருட்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவ சொந்த ஊருக்கே போயிட்டதா வசுந்தரா சொன்னான். அதை கேட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சா வெண்பா. என்னதான் சண்டையும் மனக்கசப்பும் இருந்தாலும் இத்தனை வருஷத்துல ஒரே அறையில இருந்த தாங்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவ சொல்லாம போயிட்டாளேன்னு தோணுச்சு. ஏதோ ஒன்று இழந்தது போல இருந்தது வெண்பாவுக்கு. ஆனா வசுந்தரா அதுக்கப்புறம் சொன்ன செய்தியில கொஞ்சம் சமாதானமானா. ஏய் வெண்பா, சிவன்யாவோட அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையாம், கால் வந்துச்சு, அதனாலதான் உன்கிட்ட கூட சொல்லிட்டு போக முடியாம எமர்ஜென்சியா கிளம்பிட்டா, வேற ஒன்றும் இல்லை என்று சமாதானம் பண்ணா வசுந்தரா. அப்போ தன்னை பார்க்க வினித் வந்திருக்கிறதா ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு வந்து சொன்னதும் உடனே ஓடி போய் வினித்தை பார்க்க போனா வெண்பா. வினித், நம்ம இப்போ ஊருக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். எங்க அண்ணா கிட்ட இப்போ நான் என்ன சொல்றது? நீங்க உங்க வீட்டில் நம்ம விஷயம் பத்தி சொல்லி சம்மதம் வாங்கிட்டீங்களா என்று பதட்டத்துடன் கேட்டவகிட்ட, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வெண்பா, நீ தான் என்னோட மனைவி, இனி எதை பத்தியும் நீ கவலைப்படவே கூடாது, புரிஞ்சுதா என்றவன் கொஞ்சம் தயங்கினபடி, ஏன் வெண்பா, நான் உன்னை கேட்கிறேன்னு கோச்சிக்க மாட்டியே என்று கேட்டான். என்ன வினித், என்னன்னு சொல்லுங்க என்று கேட்டவகிட்ட, இல்ல நம்ம காலேஜ் முடிஞ்சு இப்போ பிரிய போறோம், எப்படியும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் தான், இருந்தாலும் கடைசியா ஒரு 4 நாள் மட்டும் என் கூட வெளியில வாயே, சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு அப்புறமா நம்ம 2 பேரும் அவங்கவுங்க ஊருக்கு போய்
வீட்டில் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான். வெண்பாவுக்குமே இப்போ மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருந்தது. சிவன்யாவும் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. இனி ஊருக்கு போய் தனியா இருக்கணும். அதுக்கு முன்னாடி வினித் கிட்ட கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கினா என்ன அப்படின்னு தோணுன உடனே, சரி வினித், நம்ம வெளியில போகலாம் அப்படின்னு சம்மதம் தெரிவிச்சுட்டு அடுத்த நாள் காலையிலே 2 பேரும் ஹாஸ்டலை விட்டு வெளியில போறதா பிளான் பண்ணாங்க. அதுபடி வெண்பா தன்னோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் 10 நாள் கழிச்சுதான் ஊருக்கு வருவதா சொல்லியிருந்தா வெண்பா. ஆனா மறுநாள் வினித்தும் வெண்பாவும் இருந்த வீடியோ கசிஞ்சு வெண்பா தற்கொலைக்கு முயன்றா. இதையெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா வசுந்தரா. அந்த வீடியோவை வசுந்தரா தான் எடுத்தா. சரி, அதை எப்படி சிவன்யா போன்ல இருந்து வெண்பாவுக்கு போக வச்சா அப்படிங்கறத பத்தி அடுத்த தொடர்ல பார்க்கலாமா?